கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, எனக்கு நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி துகள் வந்தது. அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சங்கீதம் 24 1 சாமுவேல் 20:4 சங்கீதம் 20:4 1 சாமுவேல் 20:4 இப்படிப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் குடியிருக்கக்கூடிய வீடுகளிலே காணாமல் போனதென்ன? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4 என்ற வாக்குத்தத்தம் அலங்கரிக்கும் நமது வீடுகளில் உமது மன விருப்பத்தின்படி இன்னதென்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்று 1 சாமுவேல் 20:4 என்ற வசன பலகைகள் இன்றைக்கு காண கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு பக்தன், ஒரு விசுவாசி அனுப்பிட்டார். இன்றைக்கு இதில் கருத்துக்கள் செறிந்திருக்கின்றன. அதான் மிக முக்கியமானது. உமது மன விருப்பத்தின்படி செய்ய என்னை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் மிக முக்கியம். அதாவது உமது மன விருப்பத்தின்படி ஒரு இல்லம் தேவனுடைய மன விருப்பத்தின்படி செயல்படுகிறதா என்பதை இங்கு பார்க்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் அடிக்கடி போட்டு விடுகிறோம், இவ்வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து என்று. ஆனால் அந்த வீட்டின் தலைவர் முதன்மையான இடத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்த்தால் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு வறண்டாவிலே ஒரு விருந்தாளி போல வந்து டீ குடித்து விட்டு போகின்றவர்கள் விருந்தாளியைப் போல இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒரு விருந்தாளி வருகிறார் என்றால் அவரை அந்த வரவேற்பு அறையில் வைத்து ஒரு டீ காப்பி கொடுத்து பேசிவிட்டு போயிட்டு வாருங்கள் என்று அனுப்புவதுதான். ஆனால் வீட்டின் தலைவர் அப்படி அல்ல. அடுக்கலையிலிருந்து படுக்கின்ற இருக்க வரைக்கும் அனைத்தையும் சுற்றி பார்த்து அது என்ன குறை என்பதை அவர் தெரிந்து அந்த குறையை சரி செய்கிறார். ஆகவே இந்த வீடு, இந்த உலகத்தில் குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடை நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனை வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்களிலே அவருக்கு ஒரு டீ காப்பி போன்றவற்றை வாங்கி கொடுத்து விட்டு, அல்ல என்றால் ஒரு வடையும் சேர்த்து வாங்கி கொடுத்து விட்டு வழி அனுப்பி விடுகிறவர்களாகவே நாம் இருக்கின்றோம். ஆகையினாலே ஒரு மனிதன் ஒரு டீயும் காப்பியும் குடித்துவிட்டு எவ்வளவு காலம் அவன் உயிரோடு வாழ முடியும்? அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சில காலங்களிலே நோயிற்று அவன் அப்படியே மடிந்து விடுவது போலதான் கிறிஸ்தவ தியானங்களும் கிறிஸ்தவ ஆள்கைகளும் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தியானத்தில் அழிந்து போகின்றன. அப்படியானால் நாம் தேவரை நமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் நமக்கு ஒரு கேட்லாக்கை போல பரிசுத்த வேதாமத்தை கொடுத்திருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்ன பொழுது, நீ மோசேயினிடத்தில் எதெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் பூண்டுகொள், அணிந்துகொள், நினைத்துக்கொள், வலது இடதுபுறம் சாயாமல் நீ எப்பொழுதும் அந்த பாதையிலே நடந்து செல்ல வேண்டும் என்று அங்கே அவர் கட்டளை இடுகிறார். அப்படியானால் அந்த கட்டளையின்படி அவர் நடந்தபடினால்தான் யோசுவாவை யாரும் எதிர்க்க முடியாத பலமுள்ள ஒரு மனிதராக இருந்து இஸ்ரவேலை சென்றடைய வேண்டிய இடத்திலே தேவன் விரும்பியபடி அவன் செய்து காட்டினான். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது சங்கீதம் 20 அந்த பகுதியை நான் பார்க்கிற பொழுது, உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இப்போ ஒரு வீட்டில் போய் ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் இந்த வீட்டை நீ என்னெல்லாம் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவர் கொடுத்து விடுவாராக என்று மனப்பூர்வமாக சொல்ல முடியுதா? சொல்ல முடியாது. அவன் பைக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கிறானோ அதெல்லாம் எனக்கு தந்திரணும். நான் எல்லாரும் சொல்லவில்லை. ஆகையினாலே 100% விழுக்காடு அப்படித்தான் இருக்கிறது. இப்படி செபித்து செபித்து சிலர் சொல்வார்கள், நாங்கள் செபிக்கப்படி அங்கே சமாதானக்காரர் அங்கே இருந்தால் தானே இருப்பாரு, அவனே கள்ளுக்கடையிலும் சாராயக்கடையும் குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சா நாங்கள் என்ன செய்யறது? அப்படின்னு நீ எதுக்கு அங்கே போய் ஜோம் பண்ற? நீ வசனத்தின்படி அவர்களை சுத்திகரித்து விட்டு அதற்கு பின்பு நீங்கள் ஜோம் பண்ண வேண்டும். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும்.
நீ வேதத்தை கேட்கல, நான் ஜோமனியும் பிரச்சனை இல்லை, சொல்லு, அந்த இடத்திலே சொல்லு, ரிசல்ட் உடனே நீ வாங்கு. அப்போ இப்படிப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளை அலங்கரிப்பதல்ல, உள்ளத்தில் அலங்கரித்தால் தான் வீட்டை அலங்கரிக்க முடியும். உள்ளத்தின் ஆழத்தில் அடிப்பலகையில் சதையாய் இருக்கக்கூடிய பலகையில் அது எழுதப்பட்டிருந்தால் தான் வீட்டை அது அலங்கரிக்கும். வெளியில் இருக்கிறவர்கள் பார்த்து அது என்ன என்று கேட்பார்கள். ரதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவன் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது இது என்ன என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் தேவ ஆவியானவர் பிலிப்பு மூலமாக கிரியை செய்து அதை சொன்னார், அதன்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில் நாம் வேதத்தை வாசிக்கிறபடி இங்கே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அதிகமாக போட்டுருவோம். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டைத்தான் போட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, புதிய ஏற்பாட்டை வாக்குத்தத்தமாக கொண்டு வாருங்கள். இங்கே நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்கள். உமது மனம் விருப்பு இன்னதென்று சொல்லும் அதன்படி உமக்கு செய்வேன். இது ரெண்டு பக்கமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் ரெண்டு பக்கம் சொல்கிறார். தேவனும் அவரிடத்தில் சொல்கிறார், தாவீதுடைய விண்ணப்பமும் அப்படி இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இப்ப அங்க இருக்கிறது, தேவனே நீர் செய்ய நினைப்பதை நான் செய்யும்படியாக எனக்கு பலத்தை தாரும். தேவனே நீர் செய்ய விரும்புவதை நான் செய்திட எனக்கு பலத்தை தாரும் என்று அவருக்குள் நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் எதை விட சொல்கிறார் அதை விட முடியும், எதை எடுக்க சொல்கிறார் அதை எடுக்க முடியும், எதை போட சொல்கிறார் அதை போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனா சக்திக்குள் நாம் வருவதற்கு நம்மை அவரிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். சரியா? எல்லாம் அலங்கரிச்சிருப்பாங்க. நீங்கள் அடிக்கடி நான் பார்த்துருக்கேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு போட்டுருவாங்க. அம்புட்டு வாதை கூட இருமல் ஓதுவாங்க. அம்புட்டு வாரதே இங்கே தான் இருக்கும். எந்த கூடாரத்தை அவர் சொன்னாரு அப்படி சொல்லணும். அதாவது நீங்க பஞ்சாமங்களில் வாசித்து பார்த்தால், யாத்திரா புத்தகத்திலிருந்து அப்படியே வாசித்து வருகிற பொழுது அங்கே குறிப்பிடப்படுகிறதை கவனித்து பார்க்க வேண்டும். கூடாரம் என்பது சாட்சி கூடாரமாகவும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாகவும் அது இருக்கிறது. வேதம் அப்படியே சொல்லுகிறது, மனிதர்களின் நடுவிலே மனிதர்களுடைய தேவனுடைய பாதங்கள் மனிதர் நடுவிலே வாசம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தால் தேவனுடைய ராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னவர், தேவனுடைய ராட்சியம் உங்களுக்குள் வந்திருக்கிறது, அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை அவர் அப்படி சொல்கிறார். அப்போ அந்த புதிய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தங்களை எடுத்து அலங்கரித்து பழகிக் கொள்ள வேண்டும். இதை நான் அப்படி இன்னொரு கருத்திலையும் சொல்கிறேன். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் வாஞ்சிக்கிறான். அப்படி அவன் வாஞ்சிக்கிற பொழுது தாவீது அங்கே என்ன நடைபெறுகிறது சொன்னால், நீ எனக்கு ஆலயம் கட்டினது போ இருக்கட்டும், கட்டிடுவ, உன் மகனிச்சு கட்டிடுவோம் என்று சொல்லிவிட்டு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார். அல்ல எவ்வளவு ரகசியம் அடங்கி இருக்குது பாருங்க. அப்ப தாவீது சொல்லுவார், வெகு காலத்திற்கு பின்பு நடைபெறக்கூடியதை என் தேவன் என் வீட்டை குறித்து அவர் சொன்னார் என்ற அந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு தாவீது அதை வெளிப்படுத்துவார். வெகு காலத்திற்கு பின்பு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பின்பு தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விண்ணையும் மண்ணையும் என்னையும் உன்னையும் படைத்த தேவாதி தேவராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் குமாரன் என்று பூமியிலே அழைக்கப்பட்டார், ஓசனா என்று புகழப்பட்டார். அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் இக்காலத்தில் இன்னைக்கு டிசம்பர் 2 ஆரம்பிச்சிருவாங்க எல்லா இடங்களிலும். அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதை நான் விரும்புகிறேன். ஏதோ ஒன்றை சொல்லி நன்மையை செய்யுங்கள். ஆனால் கிறிஸ்து உனக்குள், நீ கிறிஸ்துவுக்குள் நற்கிரியையாக அவர் உனக்குள் பிறந்திருக்கிறாரா? அந்த சுபாவம், அந்த சிந்தனா சக்தி, அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்கிறதா? அந்த மகிழ்ச்சியை நீ பிறர்கான மற்றவரிடத்தில் சொல்லுகிறாயா? இல்லை என்று சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பெத்லகேமிலே அவர் 1000 முறை பிறந்தாலும் உனக்கு என்ன லாபம்? அல்லது பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு என்ன லாபம்? அவர் எனக்குள் பிறக்கவில்லை என்றார். அது தாழ்மை.
ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வக்கற்றவர்கள், வசதி இல்லாமல், வயிற்றுக்கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்களெல்லாம் தேடி தேடி ஓடி போய் தேவை உள்ளவர்களுக்கு இயேசுவின் கால்கள் உதவி செய்வதற்கு தீவித்த போல இந்த நாட்டை எடுத்துக்கொள். தந்தை துணியோ கர்த்தருக்கு, கடுஞ்சேழை கோலமதோ அப்படி சொல்லிட்டு நீ போடுகிற சட்டையும் நீ போடுகிற சேலையும் சுடிதாரம் அதுவும் சர் புரு பக்கத்தில் இருக்கிறால ரம்பத்தை போட்டு அறுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் குளிரில் நடுக்கிட்டு, ஒருத்தி குளிரில் நடிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாட்டு தந்தை துணியோ கர்த்தருக்கு அப்படின்னு பக்கத்தில் யார் இருக்கா? இதுங்க குளிர போட்டிருக்கேன். கர்த்தர் என்ன சொன்னார்? உன் வலது பக்கத்திலும் இடத்தில் இருக்கிற சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அதே எனக்கு செய்தாய் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த இந்த நேற்றைய தினத்தில் வந்த இந்த செய்தி, இந்த அலங்கரிக்க வேண்டுமென்றால், வீட்டுகளிலே அது தூங்க வேண்டுமென்றால், முதலாவது ஆவிக்குரிய உன் உள்ளத்தில் உன் சதையில் அது எழுதப்படட்டும். இயேசுவை பிரதிபலி. இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் அருமையான 2 பகுதிகள் வந்திருக்கின்றன. இந்த வாக்குத்தத்த வசனங்களை அலங்கரியுங்கள் வீட்டுக்களை. இது எழுதப்பட்டிருக்கிற ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தால் நாளைக்கு நான் வருகிறேன் என்று ஒரு கடிதம் வந்தால் நாளைக்கு அந்த நபர் வருவார். அப்படித்தானே? நாளைக்கு நான் வருகிறேன் என்று சொன்னால் வருவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் அல்லவா? எனக்கு ஒரு அன்பு சகோதரர் இந்த மைக்கு சண்டே உங்களுக்கு அந்த மைக்கு வரும் அமேசானில் இருந்து என்று சொன்னார். நான் சர்ச்சை முடித்து விட்டு வருகிற பொழுது அது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பல வேலைகள் செய்து கொண்டிருந்தால் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அது சரியான நேரத்தில் அது வந்தது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ சொல்லளவில் சொல்லிவிடுவதல்ல, சொன்னதை எதிர்பார்க்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த தந்திருக்க இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் இல்லங்களில் அலங்கரிங்கள். அதற்கு முன்பதாக உங்கள் உள்ளம் அலங்கரிக்கட்டும். இயேசு பிறந்திட்டதை உலகத்திற்கு எடுத்துரைப்போம், சூளுரைப்போம். இந்த சூழ்ச்சிகள் போன்ற வேதனை தருகின்ற அனைத்து காரியங்களையும், ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இடறிக் கொண்டிருக்கின்ற அத்தனை காரியங்களிலிருந்தும் அவர்களை விடுவிப்போம் என்று சூளுரைத்து இந்த செய்தியை நான் இனிப்பாக முடிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.